சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பிரான்சிஸ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாட்டு தேசிய பறவை மயில், தேசிய மலர் தாமரை, தேசிய விலங்கு புலி. புலி பற்றி இப்போ நிறைய பேசப்படுது. எப்பவும் பேசணும். நாமளும் கடுதாசியில் சில செய்திகளை எழுதலாம்னு நினைக்கிறோம். ஒரு பெண் புலிக்கு 20 சதுர கிலோமீட்டரும் ஆண் புலிக்கு 100 சதுர கிலோமீட்டரும் இடையூறு இல்லாத வனப்பரப்பு தேவையாம். 1973ஆம் வருடம் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் டைகர், அப்புறம் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு கழகம் போன்றவை நம்ம நாட்டில் புலிகளை காக்க போராடி கொண்டிருக்கின்றன. புலிப்பசிக்கு குறைஞ்சபட்சம் 20 கிலோ எடையுள்ள விலங்குகள் தேவையாம். அதை விட சின்ன விலங்குகளாக இருந்தால் அவற்றை புலிகள் புறக்கணிச்சிருமா. சுமாரா 60 கிலோமீட்டர் வேகத்தில் இரையை துரத்தும் போது 15 அடி உயரத்துக்கு எம்பி 30 அடி தூரம் காற்றில் பறந்து செல்லுமாம் புலி. இதுபோல 50 கிலோ எடையுள்ள இரையை கவ்விக்கொண்டு 6 அடி உயரமுள்ள வேலியை புலி எளிதாக தாண்டுமா. புலிகளுக்கு ஒரு வருடத்தில் 3000 முதல் 3500 கிலோ எடையுள்ள இரை விலங்குகள் தேவைப்படுமா. இதுக்கு குறைந்தது குளம்புள்ள விலங்குகள், மாடு போன்ற விலங்குகள் சுமார் 75 விலங்குகள் தேவை. பலியாகுமா. பிரான்சிஸ் ஐயா, பெண் புலி சினையாகிடுச்சுன்னா தன் நடமாட்டத்தை வெகுவாக குறைச்சிருமா. ஏதாவது குகை அல்லது பாறை இடுக்குகளை தேடி கண்டுபிடிச்சி அந்த பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கிட்டு குட்டிகளை ஈன்றெடுக்குமா. புலி பற்றி இந்த செய்தி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணும்னா இன்னும் கூட கடுதாசியில் எழுதலாம். அப்புறம் வாக் பட்டாச்சாரியாவின் முதல் சூத்திரம் சாப்பாட்டை எந்த பாத்திரத்தில் சமைச்சா நல்லதுன்னு விளக்கியிருக்கு. அது பற்றி தெரிஞ்சுக்குவோமா? புலி சாப்பிட்றது ஒரு பக்கம், நாம் என்ன சாப்பிட்றோம்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, எந்த ஆகாரத்தை சமைத்தாலும் காற்று வெளிச்சம் இருக்கணும். சூரிய ஒளி காற்றுப்படாத ஆகாரம் விஷத்துக்கு சமம். இந்த விஷம் 2 வகைப்படும். ஒன்று உடனடியாக வேலை செய்யும், அதைத்தான் ஃபுட் பாய்சன்னு சொல்கிறோம். 2வது சில மாதங்கள் அல்லது வருடங்களுக்கு அதன் தன்மையை உணர்த்தும். உதாரணம் ப்ரெஷர் குக்கர். இதில் சமைக்கும்போது எந்த விதமான காற்றும் சூரிய ஒளியும் படுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ சமைப்பது என்ன? அடுத்தது இந்த ப்ரெஷர் குக்கர் அலுமினியத்தில் தயாரிக்கப்படுது. அலுமினியம் ஆங்கிலேயர்களால் சிறைச்சாலையில் உள்ள கலவரக்காரர்களை சக்தியற்றவர்களாக்க நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா எவ்வளவு ஆபத்தான பாத்திரத்தில் நாம் உணவு சமைக்கிறோம், உணவு அருந்துகிறோம் கவனிக்கணும் இல்லையா? ப்ரெஷர் என்றால் நிர்பந்தம். அப்படின்னா நாம் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும் உணவுப் பொருட்கள் நிர்பந்தத்துக்கு உள்ளாகி விரைவாக மிருதுவாகும். ஆனால் வேகாது. உணவுப் பொருள் வேகிறது வேற, மிருதுவாகிறது வேற. பிரான்சிஸ் ஐயா, சாப்பாடு சமைப்பதற்கு சரியான பாத்திரங்கள், அவற்றில் சமைத்தால் சத்துக்களின் மதிப்பு எவ்வளோ தெரியுமா? மண்பாண்டம்னா 100%, வெங்கலம்னா 97%, பித்தளைன்னா 95%, அலுமினிய ப்ரெஷர் குக்கர்னா 7லிருந்து 13% தானா. இதில் சமைச்ச உணவு பண்டங்களை சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி, முழங்கால் வலி, மூட்டு வலி, விரைவில் முதுமை, இப்படி பல வியாதிகளுக்கு ஆளாக்கப்படுறாங்களாம். எதுவாக இருந்தாலும் சாப்பாடு தான் முக்கியமானது. நாமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன சாப்பிட்றோம் யோசிக்க வேண்டிய தருணம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.